சரி. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் இயேசு மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த உலகத்துல கடவுளை பற்றி நிறைய கதை இருக்கு. ஆமா ஆமா. நாம இப்ப இந்திய தேசத்துல இருக்கிறதுனால சில கதைகள் நமக்கு தெரியும். ஆமா ஆமா. நாம வந்து கானான்லயோ எகிப்திலோ பிறந்தோம்னா அவங்களுக்கு கடவுளை பத்தி நிறைய கதை இருக்கு. புரியுது புரியுது. இது நான் சொல்றது இதுதான், எல்லாமே கதைனே வச்சுப்போம். சரி, எல்லாமே கதைன்னு வச்சுப்போம், இன்க்ளூடிங் கிறிஸ்தவ கதையும் கதைனே வச்சுப்போம். கதையா வச்சுக்கலான்றீங்க. எல்லாமே கதையாவே இருக்கட்டும். ஆனா ஒரு மனுஷன்கிட்ட எல்லா கதையும் சொல்லும்போது எந்த கதையை தேர்ந்தெடுப்பான்றதுதான் நம்ம பார்க்கணும். என்கிட்ட சொல்லும்போது நான் ஏன் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் கெட்டவனை அழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே. தெய்வமாக அவதாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அவதார புருஷர்கள் கெட்டவனை கொல்றாங்க. இதுதான் கதை. இதுதான் நம்மளும் எதிர்பார்த்துட்டோம். நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணும்போது கூட கெட்டவர்கள் அழியணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ஓகே. புரியுது. நான் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே நீங்க என்ன இப்படி பண்றீங்க, இந்த உலகத்துல சமாதானம் வரணும்னா எல்லா கெட்டவங்களையும் அழிச்சிருங்க, உலகத்துல சமாதானம் வந்துட போகுது. எல்லா கெட்டவங்களையும் அழிச்சுட்டா உலகத்துல சமாதானம் வந்துடும். கடவுள் சொன்னாரு, நான் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா சமாதானமான உலகத்தை பார்க்க நீ இருக்க மாட்டியே. நம்ம பண்ணும்போது நம்ம நல்லவங்க மத்தவங்க எல்லாம் கெட்டவங்க நினைச்சு பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இங்க கெட்டவர்களால் ஒருத்தர் அழிக்கப்படுறார், அந்த நேரத்துல அவர்களை இவர் நேசிக்கிறார். தானே இந்த கதை. அதனால இந்த கதையை நான் சூஸ் பண்றேன். இதனாலதான் அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவரை தெரிஞ்சுக்கணும், இவரை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுற அன்பு அப்படிங்கிறது மித்ததுல இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த மாதிரி கேக்குறேன். ஆமா. ஓகே ஓகே. கடவுள் என்கிற நபர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா சர்வ வல்லமையுடையவராக, இயேசு கிறிஸ்துவகிட்டே சிலுவையில் அதை தான் கேட்டாங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ணு. இன்னைக்கு நமக்கே கஷ்டம் வரும்போது அல்லது யாரோ ஒருத்தன் நமக்கு பிடிக்காத ஒருத்தன் ஜெயிக்கும் போது, நம்மளை ஜெயிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவன்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கெட்டவர் அழியணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுள்களை தான் நம்ம கதைகளாக நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த கதை வித்தியாசப்படுது. எங்க வித்தியாசப்படுதுன்னா, இவர் கெட்டவர்களை அழிக்க வரல, கெட்டவர்களை மீட்க வர்றாரு. புரியுது புரியுது. அவர்களுக்கே இவர் மன்னிக்கிறார்.